அஸ்ஸலாமு அலைக்கும் மர்ஹபன் பிக்கும் மக்களே. அரஃபாவுடைய சிறப்பை பற்றி பார்ப்போமா? அதாவது துல்ஹஜ் மாதம் 9வது நாள் ஹாஜிகள்லாம் அரஃபாவில் ஒன்று கூடி இருந்திருக்காங்கல்ல, அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் அதிகமான மக்களுக்கு நரகத்திலேருந்து அல்லாஹ் தாலா விடுதலை கொடுக்குறானா. அரஃபாவுடைய நாளில் ஒன்று கூடிய முக்மின் எல்லாருக்குமே அவங்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் தாலா மன்னிக்கிறான். அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூட முடியாத முக்மீன்களுக்கு அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோர்க்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. யார் ஒருத்தவங்க அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோர்க்கிறாங்களோ அவங்க முன்னாடி செய்த பாவம், அதாவது முன்னாடி உள்ள ஒரு வருஷத்துடைய பாவமும் பின்னாடி அவங்க செய்வாங்கல்ல அந்த ஒரு வருஷத்துடைய பாவமும் மன்னிக்கப்படும். யார் ஒருத்தவங்க அல்லாஹ்வுடைய முகத்திற்காக ஒரு நோன்பு வச்சாலும் அவங்களுடைய முகத்தை விட்டு 70 ஆண்டுகள் அல்லாஹ் தாலா நரகத்திலிருந்து அவங்கள பாதுகாப்பானாம். ஸோ நம்மளும் அரஃபா நோன்பு வச்சு நம்மளும் அதிகமாக நன்மைகளை பெற்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மஅஸ்ஸலாமா.